இப்போ நாதஸ்வரம் முடிச்சு ஒரு 2 வருஷம் நான் ம். ஷூட்டிங் பண்ணவே இல்ல. ஓகே. அது காரணம் வந்து என் பையன் தவறிட்டான். ஓ! 2வது பையன். பொண்ணுக்கு அடுத்து அவன் தான். ஓகே. ஹரி விக்னேஷ். அவர் தவறுனதுனால 2 வருஷம் எனக்கு எந்த ஒரு நினைப்புமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் நெனப்பிலே வாழ்ந்துட்டேன் நானும், எங்க வீட்டுக்காரரும் சரி. எங்கேயுமே போல. அடைச்ச வீடு தான். உள்ளயே இருந்துட்டு ஏதோ யாராவது வாங்கி குடுத்தா பசிச்சா சாப்பிடுறது. அப்புறம் எனக்கு படம் வந்துச்சு. மாவீரன் கிட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. ம். அந்த படத்துல வந்துட்டு விஷ்ணு விஷாலுக்கு அம்மாவா பண்ணியிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டோரி என்னைய கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன்ட்டேன். ஏன்னா, எனக்கு என் பையன் நெனப்பு தாங்க முடியல. என்னைய கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல மேடம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போனோம். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "எப்படியும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்டா. போயிட்டு வா. கொஞ்சம் வெளிய போனா தான் உன் மனசு இதா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் பொண்ணும், "வாம்மா போ. அப்பதான் நீ ரிலீஃப் ஆவ. தம்பி எங்கேயும் போல. நம்ம கூடயே தான் இருக்கான்னு" சொல்லிட்டு தட்டி குடுத்து என்னைய அனுப்பிச்சுட்டாங்க. ம். இங்க சென்னையில வந்துட்டு அவங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு, அங்க வந்து ஒரு பேப்பர் குடுத்தாங்க. "இத கொஞ்சம் படிச்சுட்டு நீங்க வந்து நடிக்க வாங்க" அப்படின்ட்டு. படிச்சா, அந்த மாரி உங்க உங்க பையன், அந்த பையன் காலேஜ் படிக்கிறான். அவன் நல்ல பேரும் புகழும் வாங்கி அவனுக்கு வந்து அந்த ஊர்ல நல்ல பேரு. அந்த ஊர்ல நல்ல பேருங்கும்போது, இது வந்து நீங்க சமுதாயத்துக்கு தாண்டி வேற இதுல இருக்கீங்க. அது ம். வந்து ஊர்ல இந்த பையன் படிச்சு வளர்றது, கலெக்டர் கையில வந்து பரிசு வாங்குறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு சில பேருக்கு பிடிக்கல. அந்த காரணத்துக்காக உங்க பையன வந்து கொன்னுடுறாங்க. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்க பையன தேடி ஊருக்குள்ள அலையுறீங்க. என் பையன் வந்தானா? என் பையன் வந்தானான்னு கேட்குறீங்க. வீடு வீடா ஏறி. எப்படி இருக்கும் என் மனநிலை? ஆல்ரெடி நான் அத தாண்டவே இல்ல. அதுலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். வந்து நீங்க நீங்க வந்து தேடி பார்க்குறீங்கன்னு சொல்றான். இத குடுத்துட்டு. சரி தேடி அந்த இறந்துட்டான். உங்க பையன் காணாம போயிட்டான்னு சொல்ட்டான். சாரி காணாம போயிட்டான்டா. ஆ. காணாம போயிட்டான்னாலே எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? காணாம போயிட்டான். சரி என் பையன் வந்துருவான்லன்னு நான் அவன்ட்ட கேட்கிறேன். அந்த ஆள்ட்ட கேட்கிறேன். நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்களா? அப்படின்னா. இல்லையே. நீங்க தேடி பார்க்குறீங்க. கடைசில அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. அப்படின்னு சொல்றான். அதுவரைக்கும் நீங்க நடிச்சா போதும். இல்ல நீங்க ஃபுல்லா கதைய சொல்லுங்க. என் பையன் வந்துருவான்ல. அப்படி மறுபடி கிறுக்கு சும்மா தான் கேட்கிறேன். அவன் எல்லாம் அப்படி பார்த்துட்டு, "ஏன் அம்மா கேட்டதே கேட்டுட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல தம்பி இறந்து இன்னைக்கு 13 நாள் தான் ஆகுது." ஐயோ! சாரி. எனக்கு தெரியாது. தெரியவே தெரியாதே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வேற கேரக்டர். இல்ல எங்க அம்மாட்ட வேற அத பத்தி கேட்காதீங்கன்னு சொன்னோனே, "இல்ல அம்மா மனச நான் புண்படுத்திட்டேன். சாரிம்மா" 2 கையும் பிடிச்சுட்டு, "எனக்கு தெரியாதும்மா."